ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ். மேஷ ராசி நைட் ஆஃப் கப்ஸ், ரிஷப ராசி 5 ஆஃப் வான்ஸ், மிதுன ராசி தி எம்ப்ரஸ், கடக ராசி தி ஹை பிரிஸ்டஸ், சிம்ம ராசி 6 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்ட், கன்னி ராசி தி சேரியட், துலாம் ராசி 9 ஆஃப் வான்ஸ், விருச்சிக ராசி கிங் ஆஃப் கப்ஸ், தனுசு ராசி பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மகர ராசி 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கும்ப ராசி 6 ஆஃப் ஷோர்ட்ஸ், மீன ராசி 9 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட மனசு ரொம்ப ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நியூ லவ் ப்ரப்போசல்ஸ் வரலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு எமோஷ்னல் மெசேஜை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஓகே, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உங்கள் லவ், உங்கள் அஃபெக்ஷன், உங்கள் கேரை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் சார்ம் இன்றைக்கி உங்களை ஷைன் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ அட்ராக்ஷன் உங்களுக்கு சாத்தியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வரும். என்ன பேசினாலும் பிரச்சனை வரா மாதிரி இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே டெம்ப்ரவரி தான். ஓகேவா, யார் கூடவும் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய போட்டிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காமாக இருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேஷன்ஸ் தான் உங்களோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அன்பு, அபெண்டன்ஸ், க்ரோத் அப்படின்னு எல்லாமே ஒரு பாசம், அது எல்லாமே கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும். ஓகே, கப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரொமான்ஸ் இருக்கும், ஒரு ஹார்மோனி ஃபீல்டு டேவாக இருக்கும். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் டீம் லீட்ஸ் ஒரு மேனேஜர், உங்களோட ஹையர் அஃபிஷியல் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் லவ் அண்ட் பியூட்டி கேருக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசி தி ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷனை தான் நீங்கள் நம்பணும். ஓகே, இன்றைக்கி உங்கள் இன்ட்யூஷன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே உங்களோட உள்ளுணர்வு மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், உங்ககிட்டேருந்து மறைக்கப்பட்ட சில உண்மைகள் இன்றைக்கி வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. லவ்வை பொறுத்த வரைக்கும், லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு தான் முடிவு பண்ணணும். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசி பார்த்தோன்னா 6 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி சில தடைகள் இல்லை டிலே இது எல்லாமே உங்களை ஒரு ஃபர்ஸ்ட்ரேட் ஃபீலிங்க்கு கொண்டு போகும், ரொம்ப எரிச்சலாக்கும். பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகேவா, ஒரு சக்ஸஸ், ஒரு விக்டரி உங்களுக்கு டிலே ஆனாலும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாஃப்ட் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெகக்னேஷன் இப்போது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஃபேமிலியிலையோ உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக டிலே ஆனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டிட்டர்மினேஷனாக இருப்பீங்க. ஓகே, ஒரு ரொம்ப தீர்மானமாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோலும் தேவைப்படுற ஒரு நாள். ஓகேவா, இதுதான் இன்னும் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்வர்ட் மூமெண்ட் ஒரு கிளாரிட்டி வந்து ஷுவராக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரலாம். அவங்க வந்து ஏதோ இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் அண்ட் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசி 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இப்போ. ஓகேவா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஓகே, சில பேர் வந்து உங்களை ரொம்ப வந்து தடுக்க முயற்சி பண்ணலாம். உங்களை வளர விடாமல் உங்களை இழுத்து பின்னாடி தள்ளுறதுக்கு, உங்களை வந்து கவுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் ஆகாதீங்க, ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட பொறுமை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மனசு வந்து இன்றைக்கி ரொம்ப பாசம், அன்பு, நிறைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதால் நிரம்பி இருக்கும். ஓகேவா, அன்பும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து உங்கள் கையில் வந்து நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க போகுது. ஓகேவா, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும், எமோஷ்னலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னருக்கு உங்களோட அஃபெக்ஷனை கொடுங்க, உங்களோட கேரை நீங்கள் காட்டுங்க. அதுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சில விஷயங்களை நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட க்யூரியாசிட்டி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், பட் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து வேலையில் வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட டெடிகேஷன் தான் உங்களை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் லைஃப்பில் வந்து ஒரு எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். ஓகேவா, உங்களுக்கான ரெகக்னேஷன் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது, சீக்கிரமாகவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மன காயங்கள் எல்லாமே ரொம்ப மெதுவாக ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பீஸ், ஒரு அமைதியை நோக்கி மூவ் ஆகுறீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு நியூ பாத் இல்லை ஒரு நியூ ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ட்ராவல் ரிலேட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு ஒர்க் வைஸ் அப்படின்னா அதில் ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீனராசி. மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களோட ஓவர் திங்கிங் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து உங்களை ரொம்பவே பாதிக்கும். அதால் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஓகேவா, ஸோ அதனால் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. எதுக்காகவும் எதையும் வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமாகவே சரியாயிடும். உங்களால் தூங்க முடியலை, ரிலாக்ஸாக இருக்க முடியலை, ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் சீக்கிரமாகவே சரியாகும். அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக எப்போவும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்ட்னரை பற்றி அன்னெசரியாக நீங்கள் வரி பண்ண வேண்டாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனை பற்றி தேவையில்லாத குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. காமாக எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப அமைதியோட காமாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ மொத்தமாக எல்லா ராசிக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மைண்டுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா,
கம்யூனிகேஷன் கிளியராக இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, எவ்ரி திங் இஸ் அலைனிங் பர்ஃபெக்ட்லி. இதை தான் வந்து யூனிவர்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ். ஓகே, நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. யூனிவர்ஸோட ப்ராசஸை நம்ம நம்பணும், அதுதான். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.